வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் அடியேன் பாட, குரு வணக்கம் பாட அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் சந்ததமும் எனையறியா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சாந்தி யோகத்தினை, மூலாதார தவத்தினை சிறப்பாக வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாகோலமாய் விளைந்த மதிவிருந்தும் மார்கழி கவிக்கும் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும், தொடர்ந்து மார்கழி கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இணைய வழியே தினந்தோறும் நடந்து வரும் இந்த காலை அமர்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். நல்லதொரு
சாந்தி யோகத்தை நமக்கு சிறப்பாக வழிநடத்திய ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து மகரிஷியினுடைய இந்த கவிதை அறிவை அறிந்தால் என்ற தலைப்புல சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய கவிதை. சித்தம் எனும் பெரும் நிதியாம் சிறப்பறிந்தால் அவ்விடத்தே சத்தம், ஒளி, சுவை, மணங்கள், தரம், தோற்றம் இவை காணும். நித்தியமும் அனித்தியமும் ஒன்றென்ற அத்துவித தத்துவமும் தானாகி தன்னிலை விளக்கம் உண்டாம். இங்கே சித்தம் அப்படிங்கிறதுக்கு அறிவு அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கொள்கிறோம். அந்த அறிவினுடைய சிறப்பை அறிந்தால் அப்படின்னு. ஆனா இதே சித்தம்ங்கிற பொருள்ல மனதினுடைய நிலைகளையும் மகரிஷி ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க. ஐம்புலன்களால் உலகதனை தொடரும் போது அந்த அறிவு நிலை முதல்ல புத்தி அப்படின்னு சொல்லப்படுது. மேல் மனமாக 5 புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்கள், அந்த அனுபவங்களை அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அத புத்தி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அது மேல் மனமா அல்லது புறமனம். ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த அறிவு நடுமனம் என்ற நிலையிலே இயங்கும்போது புறமனம் பெற்ற அனுபவங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அந்த முன் எழுந்தவற்றை அறிவு அறியக்கூடிய நிலை நடுமனம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக ஒன்று அகங்காரம். ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவானால் அதுதான் அடிமனம், அது அகங்காரம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாங்க, ஐம்புலனை அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதிவெளி நீயானால் அறிவே தெய்வம். அந்த அறிவு மனம் அறிவாக இயங்கக்கூடிய நிலைகளை மகரிஷி இதை பிரிச்சு சொல்லியிருக்காங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற நிலையிலே மனம் இயங்குகிறது. அப்போ இந்த அறிவை பற்றிய அறிவு மகரிஷிங்கிற குரு சொல்லி கொடுத்து விட்டு தானே நமக்கு கிடைச்சது இல்லைங்களா? அப்போ இந்த அறிவை அறியக்கூடிய அறிவு, இத முழுமையாக மகரிஷியினுடைய வேதாத்திரிய கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது அந்த அறிவை பற்றி அறிவது என்பது ஒரு பெரிய வரம், பெரிய நிதி அப்படிங்கிறாங்க. அந்த நிதி, அந்த அறிவுங்கிறது எப்படி பேரறிவு சிற்றறிவாக வந்தது. மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, புலன்பொறிகள் அமைந்துள்ள விதமும் ஊடே பூவில் மனம் போல் அறிவு இயங்கும் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரை ஒவ்வொரு அறிவாக அந்த தன்மாற்ற சரித்திரத்துல பொறிப்புலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு எப்படி இருக்கா, பூவில் மனம் போல் அறிவு இயங்குகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது இயல்பா இருக்கு. அந்த ஓரறிவு உயர்ல இருந்து 6 அறிவு ஜீவன் வரைக்கும் அசேதன பொருள்களுக்குள்ளேயும் அறிவு இருக்கு. அதை எப்படி சொல்லுவாங்க மகரிஷி? தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்காக இருக்கிறது அசேதன பொருட்கள்ல. ஓரறிவு முதற்கொண்டு 5 அறிவு வரை உள்ள அந்த விலங்குகள்ல எப்படி இருக்கு? தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். ஆனால் இந்த 6வது அறிவு படைத்த மனிதன் கிட்ட மட்டும் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், கூடவே தன்னை அறிதல். அப்ப அந்த தன்னை அறியும் அறிவு படைத்த 6வது பெற்ற மனிதன் ஏற்கனவே அந்த அறிவை பெற்று அத வாழ்க்கையில பின்பற்றி அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞான குருவின் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த சித்தம் எனும் பெரு நிதியாம் சிறப்பறிந்தால் அந்த அறிவு எப்படி ஒவ்வொரு இடத்திலும் இயங்குகிறது. அப்ப மேல் மனமாக இருக்கின்ற போது 5 புலன்கள்ல பெறுகின்ற அனுபவத்துல அப்படியே உழன்று இருக்கு, தின்று தெரிந்து உறங்க பிறந்தது போல. அதற்கப்புறம் ஒரு நாள் வருகிறது, என்று உணர்ந்தலா, ஏன் என்று உணர்ந்ததனால் அதற்கப்புறம் கேள்வி கேட்க தொடங்குறோம். எங்கிருந்து வந்தது இதுன்னு தெரியறோம்.
நான் யாருங்கிற கேள்வி வருது. அடுத்தது நம்மை படைத்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த இறைவன் யார், கடவுள் யார், இந்த 2 கேள்விக்கும் விடை கொடுக்கறாங்க குருநாதர். அப்ப அந்த மேல் மனத்தில் பெற்ற அனுபவங்கள் தான் அப்படியே நடுமனத்திலும் பிரதிபலிச்சு இந்த 2னுடைய இணைப்புகளே செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதை கடந்து அந்த மனம், அந்த சித்தம்னு அறிவுங்கிறது 3வது நிலைக்கு போனோம், அகங்காரம். அங்கே உள்ள அதுதான் ஆதி எனும் பரம்பொருள் உண்மை. அங்க இருக்கக்கூடியது உண்மை மட்டும்தான் சொல்லும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அடிமனம். மகரிஷிய ஒரு உதாரணம் ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு குற்றவாளிய நீதிபதி விசாரிக்கிறார் நீதிமன்றத்துல. நீ இந்த குற்றம் செய்தாயா அப்படின்னு கேட்கிறார். அந்த குற்றவாளி சொல்கிறார், இல்லைங்கய்யா, நான் செய்யவே இல்லை. இது மேல்மனம் மற்றும் நடுமனத்தினுடைய பிரதிபலிப்பு. ஏன்னா மேல்மனம் செய்தது, அவருடைய அனுபவம் எப்படி இருக்கு, நான் திருடுறேன், செய்யறேன், ஆனா தப்பிச்சுக்கணும். இதுதான் அந்த நடுமனம் பெற்ற பதிவு. அதற்கு ஏற்ப அவரோட புலன் பேசுது, வாய் சொல்லுது, இல்லைங்கய்யா, நான் திருடவே இல்லை. ஆனால் அந்த அடிமனம் என்ன பண்ணும், அதை சொல்கின்ற அந்த கணமே அவர் எப்படி போய் திருடினார் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஒரு படம் போல அவரோட மனதுக்குள்ள ஓட்டி காமிக்கும் இல்லையா? என்ன தைரியத்துல அதை ஓட்டி பாக்குறாரு, இது யாருக்கும் தெரியாது என்கின்ற தைரியம் இல்லையா? ஆனா இங்கே அவர் 2 ஆயிடுறார். அப்போ அந்த எண்ணம் சொல் செயல் 3ம் ஒன்றாக கருதணும்னா இங்க மனம், அந்த சித்தம், புத்தி, சித்தம், அகங்காரம் 3ம் முரண்படக்கூடாது. அப்ப அப்படி இருக்கும்போதுதான் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, சத்தம் ஒளி ஓசு சுவை மனங்கள் தரம் தோற்றம் இவை காணும். மேல்மனம் பெற்ற அனுபவம் அது பதிஞ்சிருது, அதை நடுமனம் வாங்கி வச்சுக்குது, திரும்பவும் அதை செய்வதற்கு தூண்டுகிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சியில மனம் அறிவை அறியும் போதுதான் இதுல எது நிஜமானது எது நிஜமல்லாதது, எல்லாவற்றையும் கடந்த அந்த எல்லையற்ற ஒன்று, அதுதான் நானாக இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தெய்வமாக இருக்கிறது. அப்போ இந்த தெய்வம் எந்த இடத்துலயும் தவறு செய்யக்கூடாது. அந்த நித்தியமும் அனித்தியமும் ஒன்றென்ற அத்துவித தத்துவமும் தானாகி தன்னிலை விளக்கம் உண்டாம். இங்க தெய்வத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த 2ஐயும் தெரியும்னா அறிவை அறிய வேண்டும். அந்த அறிவை அறியும் முயற்சி தான் குருவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? குருவின்றி இதை கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லைங்களா? ஒரு சின்ன கதை. ஒரு சிங்கம் தன்னுடைய உணவுக்காக ஒரு மாட்டை துரத்துது. அந்த மாடு ஓடி ஓடி எப்படியாவது தப்பிக்கலான்னு பாக்குறது. பின்னாடியே இந்த சிங்கமும் துரத்தி கொண்டு ஓடுகிறது. ஓடி போய் அந்த மாடு தப்பிக்கிறதுக்காக அங்கே ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல விழுந்துடுது. பின்னாடியே போன சிங்கமும் அது மேலே போய் விழுந்துருது. ஆனா அங்கே தண்ணி இல்ல, தண்ணி போல தோற்றம். அங்க இருந்து மணல் தான், ஈரமான மணல் இருக்கு. அதுல உள்ள அப்படியே ஈர்க்குது அந்த உடல் 2ஐயும். அப்ப 2ம் அப்போதும் சிங்கம் அந்த மாட்டை தாக்க பாக்குறது, போராடி கொண்டு இருக்கு. அந்த கணத்துல 2ஓட தலை மட்டும்தான் மேலே இருக்கு. இப்ப எப்படி தப்பிப்பது? அப்போ இந்த சிங்கத்துக்குள்ள ஒரு எண்ணம், நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, என்னை விட என்ன பெரியது யாரு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாடு சொல்லுது, சரி நீதான் ராஜானா நீ தப்பிச்சிடுவியா? எப்படி தப்பிப்ப? அதுதான் தெரியலையே. அப்படிங்கும் போது இந்த மாடு கேக்குது, ஆனா நான் தப்பிச்சிருவேன் அப்படிங்க. எப்படி? நான் இந்த காட்டுக்கு ராஜா, என்னாலேயே தப்பிக்க முடியாது, நீ எப்படி தப்பிச்சு விடுவ அப்படின்ன போது அந்த மாடு சொல்கிறது, நீ ராஜான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு ஒரு எஜமானர் இருக்கிறார். அப்ப மாலை வரை பாப்பாரு, என்னை காணோம்னா என்னை தேடி வருவாரு, என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவாரு. அதே போல நடக்கிறது. மாலை வரை இந்த மாட்டை மேய்ச்சலுக்கு போன மாடு காணோன்னு அந்த மாட்டுக்கான அந்த அவர் வருகிறார், முதலாளி வருகிறார், அந்த எஜமானர் இந்த மாட்டை காப்பாத்தி கூட்டிட்டு போறார். இது சொல்லுகின்ற கருத்து என்ன? இந்த சிங்கம் போல அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய இறைவனை அறிந்து கொள்ள தெரியாம மேல் மனம் நடுமனம் பெற்ற அனுபவங்கள்ல மயங்கி நானே ராஜா, நானே எல்லாமாக இருக்கின்றேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவரை தப்பிக்க முடியாது சிக்கல்களில் இருந்து. அப்போ எஜமானராக யார் வருகிறார்? ஒரு குருநாதர் வருகிறார். அந்த குருநாதர் அறிவை அறிவதற்கான வழிமுறையை சொல்லி கொடுக்கிறார். அப்ப அந்த அறிவை அறிந்த அறிவுல நடப்பதுதான் யோகம்னு பார்த்தோம், அடுத்தது ஞானம்னு பார்த்தோம். அப்ப அந்த வகையில
இந்த மேல் மனமும் நடுமனமும் பெற்ற அனுபவங்களை கடந்து ஆராய்ச்சி நிலைக்கு உள்ளே போய் அந்த அறிவினுடைய மூல நிலையை பார்க்கும்போதுதான் அந்த அத்வைத தத்துவம் புரியும். அந்த அத்வைத தத்துவத்தை மகரிஷி என்கின்ற ஆசான் நம்மளோட அறிவுங்கிற நிலத்துல போட்டார் விதையாக. இதையும் மகரிஷி தான் ஒரு பாடல்ல எழுதுறாங்க. முயற்சி அளவே ஞான விளைவுங்கிற பாடல்ல, வித்து நிலம் உரம் தண்ணீர் காவற்கேற்ப விளைவு தரும், அதுபோல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்து அறிவில் இட்டால் அதற்கு ஒழுக்கம் என்ற உரம், அறிவை ஒன்றும் நித்த தவம், ஆராய்ச்சி என்ற தண்ணீர், நீ சலனமுற்று அருகுணங்களாக வித்தையனும் காவல், இவை அனைத்தும் வேண்டும், விளைவாக நீ அடையும் கனியே ஞானம்ங்கிறாங்க. அப்ப அந்த அறிவை அறிந்த முழுமை என்பது ஞான நிலை. அதை அடைவதற்கு பயிற்சி எவ்வளவு செய்கிறோமோ, முயற்சி எவ்வளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஞான விளைவுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஞானத்தை சொல்லக்கூடிய வழியை அறிவை அறிந்தால்ங்கிற இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. இந்த அருமையான மதிவிருந்துக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிகாகோ மனவளக்கலை மன்ற இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருமையான சாந்தி தவத்தையும் தொடர்ந்து அறிவை அறிந்தால் நித்தியமும் அனித்தியமும் ஒன்றே என்ற அத்வைத தத்துவத்தை, தன்னிலை விளக்கத்தை எளிதாக பெற முடியும் என்று விளக்கி தந்த கோதை அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருக்கும் மார்கழி திருப்பாவை பாடல் 11. கற்று கரவை கணங்கள் பல கடந்து பல கறந்து செற்றார் திரளிய சென்ற செற்ற செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடி புற்றால புற்றரவல் கொல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து நோயில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று கூறங்கும் பொருளேலோரெம்பாவாய். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். திருப்பாவில 6 11 பாடல் வரை பக்தைகளை எழுப்பக்கூடிய ஒரு விதமாக பாடல்கள் அமைந்திருக்கின்றன. உறங்குகின்ற பக்தைகள் ஒரு பாடலும் ஒரு விதமான பக்தியை சொல்லுகின்றன. அந்த வகையில் இந்த பாடல் ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு பெண்ணை குறித்து பாடப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது கற்று கரவை கணங்கள் பல கறந்து, அப்போ கற்று கரவை என்றால் கறவை பசு மாடுகள், கன்றுகள், கன்று கறவை மாடுகள். சோ பசுக்களும் கன்றுகளும் கணங்கள், சோ பறவை கணங்கள், விலங்கு கணங்கள் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பசுக்களும் நிறைய கன்றுகளும் பல கறந்து பல கறக்கக்கூடிய அளவுக்கு
செல்வ செழிப்பு மிக்க அப்படின்னு சொல்றாங்க. செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார் என்றால் பகைவர்கள், திரள் அழிய அவர்களுடைய அந்த பகைவர்களுடைய அந்த வலிமையை அழிய செய்யும் அளவுக்கு சென்று செரு செய்யும். அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களை தோற்கடிக்கக்கூடிய வல்லமையுடைய. சோ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, பணம் நிறைய இருக்கு, அதாவது செல்வ செழிப்பாக இருக்கிறது, நிறைய பசுமாடுகள், கன்றுகள், பல கறந்து நிறைய கறக்கக்கூடிய அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு மிக்க பசு செல்வங்கள், கொட்டில் நிறைய பசுமாடுகளும் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு செல்வ செழிப்பு மிக்க. அது மட்டும் இல்லாம செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். சோ பகைவர்களை அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களுடைய வலிமையை தோற்கடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர். சோ அப்படி சொல்லி குற்றம் ஒன்றில்லாத, இது இரண்டும், செல்வமும் இருக்கு, வீரமும் இருக்கு, ஆனாலும் குற்றம் ஒன்றில்லாத, அவர்களுக்குள்ளே அந்த குற்றங்கள் எதுவுமே இல்லாத தூய்மையானவர்களாக இருக்கக்கூடிய கோவலர்த்தம் பொற்கொடியே. அப்படிப்பட்ட கோகுலத்து வாழக்கூடிய அவருடைய பொற்கொடியே. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சாம்பிள்னு சொன்ன மாதிரி, அப்படிப்பட்ட பெண்களே, பொற்கொடியே, பொன்னாலான கொடி போன்ற இடையுடையவளே, புற்றரவல் குல் புனமயிலே, புற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய பாம்பு சீறுவது போல. புற்றினுடைய வாய் என்பது மிகவும் சிறியதாக இருக்கும். சோ அதுக்குள்ள பாம்பு போகும் பொழுது ஒடுங்கி போகும், வெளியே வந்த உடனே சீறி தலை இப்படி விரித்து படம் காட்டும். சோ அந்த மாதிரி இடை வெளிதாகவும் தலை விரித்து படம் காட்டக்கூடிய அந்த அவயங்கள் பெரிதாகவும் இருக்கக்கூடிய மயிலே, மயில் என்று சொல்வதற்கு அழகு, மயில் தன்னுடைய தோகைகளை விரித்து ஆடும் பொழுது நிறைய வண்ணங்களோட மிக அழகாக இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு அழகு உடையவளே, போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்று, உன்னுடைய தோழிகள் எல்லாரும் வந்து உன்னுடைய முற்றத்துல இருந்து முகில்வண்ணன் பெயர் பாட, அந்த மேகம் போன்ற வண்ணம் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய பெயர் பாடும் பொழுது சிற்றாதே பேசாதே. சிற்றாதே என்றால் கொஞ்சம் கூட அசங்காம இருக்க, பேச மாட்டேன்ற செல்வ பெண்டாட்டி, நல்ல செல்வ செழிப்பு மிக்கவளே. பெண்டாட்டி என்றால் இங்கே பெண் என்று கூறுகிறார். நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோ, எதுவுமே பேசாத, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம தூங்கிட்டு இருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. இது மேலோட்டமான அர்த்தம். இதுல கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது செல்வ செழிப்பு நிறைய இருக்கு, அதே சமயம் வீரமும் நிறைய இருக்கு, ஆனா குற்றம் ஒன்றும் இல்லாம இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு அழகு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெண் தூங்கி கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வரோம், இந்த திருப்பாவை அப்படிங்கிறது வந்து ஒரு தூங்குகின்றவர்களை எழுப்பக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. தூக்கம் என்பதை அறியாமைக்கும் சொல்லலாம். ஒரு நீண்ட துயிலாக, ஒரு இங்க குறிப்பிடப்படக்கூடிய பக்தைகள் எல்லாமே அந்த இறைவனை நன்கு உணர்ந்தவர்கள், இறைவனுக்கு நல்ல ஒரு பக்தி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பக்தி மட்டுமே ஒரு முக்தியை தராது என்ற வகையிலே ஒரு குரு மூலமாக அந்த இறைவனை பற்றிய பெருமைகளை எடுத்து கூறி அந்த இறைநிலை உணர்ந்து விழிப்பு நிலைக்கு வந்து இறையோடு ஒன்ற வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரங்களுடைய தாத்பரியம். அந்த வகையில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை குரு என்ற ஒரு ஸ்தானத்தில் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட. முகில்வண்ணன் என்றால் கருமை நிறவுடையவர். அப்போ மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க, சுத்த வெளி என்பது கும்மிரட்டாக இருக்கிறது, கிருஷ்ணன் என்று கூட அதற்கு பெயர். அப்போ அந்த சுத்த வெளி பற்றிய ஒரு உணர்வை தூங்கிட்டே இருந்தோம்னா, அந்த தூக்கம் என்பது ஒரு மயக்க நிலை. இல்ல நம்ம உணர்ந்திருந்தோம் என்றால் கூட விழிப்பு நிலைக்கு வந்தால்தான் அந்த சுத்த வெளியோடு நாம் உணர முடியும், அந்த அறிவு நிலையை உணர முடியும்.
பமசன பாடல்ல என்ன சொன்னாங்க? அந்த சித்தம் என்பதை உணர்ந்து கொண்டார். சித்தம் எப்போ உணர முடியும்? நமக்குள்ளே அந்த உள்ளமாக கருமையமாக பதிவுகளோடு இருக்கு. அது உள்ளேதான் இறையும் இருக்கு. அதுதான் அறிவாகவும் இருக்கு. அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஐம்புலன்கள் மூலமாக இருக்கக்கூடிய உணர்வுகளை பற்றிய தரமும் பொருளும் நமக்கு விளங்குகிறது. சோ அப்ப விழிப்பு நிலைக்கு வரணும் அப்படின்னா நாம மயக்கம் என்ற தூக்கத்திலிருந்து விடுபடணும். அதற்கு அம்மா சொன்னா போல ஒரு குரு என்பவர் நம்மை தட்டி எழுப்புகிறார், நம்முடைய அறியாமையை களைகிறார். சோ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீரமாகட்டும், இல்ல செல்வமாகட்டும், இல்ல குறையொன்றும் இல்லாத, அப்ப உள்ளம் மனிதன் மைனஸ் களங்கங்கள் இறை. அப்ப நம்முடைய கர்மியத்தை தூய்மை செய்து தூய்மையாகிவிட்டது. இப்ப நீ மயக்கத்திலிருந்து தெளிந்து அந்த இறைநிலையோடு ஒன்ற வேண்டும். அந்த வகையில் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காதே. அந்த சுத்தவெளி பற்றிய ஒரு பெருமைகளை குரு உனக்கு எடுத்து கூறுகிறார். அதை உணர்ந்து நீ மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு அந்த முக்தியை, நித்தியமும் அனித்தியமும், எது நிரந்தரமானது எது நிரந்தரமற்றது, இரண்டுமே ஒன்றுதான், அதுவேதான் எல்லாமாகவும் வந்திருப்பது என்ற ஒரு உண்மையை உணரும் பொழுது தன்னிலை விளக்கம், அப்ப நான் யார் என்ற விளக்கம் வரும், அறியாமை விலகும், மயக்கம் விலகும், விழிப்பு நிலை வரும், அறிவு தன்னை அறிந்து கொள்ளும், அந்த நிலையே முக்தி. அந்த முக்தியை பெற வா என்று ஆண்டாள் சொல்வதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு ஆழ்ந்த கருத்தை இங்கு உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு ஐயாவுக்கும் சிகாகோ மனோலக்கலை மன்ற அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அருமை. சிறப்பாக மகான் கவிக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், மார்கழி கவிக்கு விளக்கம் வழங்கிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், அவர்கள் நம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட நண்பர்களை அன்போடு அழைத்து அமைகிறேன். வாழ்க வளமுடன். வாங்க, புதிதாக அன்பர்கள்லாம் சேர்ந்திருக்கீங்க. அருள்நிதி உண்ணாமலை, அருள்நிதி தமிழரசி, ஆறுமுகம், வாங்க பாடுங்க. வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. ஐயா பாடவா ஐயா? பாடுங்க. வேதாத்ரி 11 கோட்பாடுகள். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புடந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் பொருணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாடுங்க. பிரம்மஞான கவி பாடுறீங்களா? பாடுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல்,
நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு வேற்றுரை. உலக நல வாழ்க்கை. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி செய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே நீங்கெல்லாம் டென்ஷன் பண்ணாம பெருக்கட்டும். அமைதியா இருந்தா நான் என் வேலையை பார்ப்பேன். தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அருமை. நண்பர்கள் ஆர்வத்தோடு வந்து மகான் கவிகளை பாடுகிறேன் என்று முன்வந்து பாடுவதற்கு அம்மா பாக்ய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அப்படின்னு. பதறாமல், இந்த ஆர்வமே பெரிய விஷயம். எல்லோருமே அழகாக முன்வந்து பாடுவதற்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். தொடர்ந்து பயிற்சி, மேலும் பயிற்சி, மேன்மேலும் பயிற்சி. இந்த பயிற்சி பண்ண 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 தங்கம் புடம் போடும் பொழுது அதனுடைய மாற்று என்னவாகாதுன்னு சொல்லுவாங்க, குறையாது. அது என்னாகும், ஜொலிக்கும், ஜொலிக்கும். தங்கத்தை புடம் போட தான் அதனுடைய ஒளிர்தன்மை, அந்த ஜொலிப்பு வந்து அதிகமாகுங்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ பண்ணுறது பூரா புடம் போடுதல். மகான் வந்து அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களும் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.